ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு டேஸ்டியான சிறுபருப்பு அல்வா தான் பார்க்க போகிறோம். அதாவது மூங் தால். இதில் எப்படி அல்வா செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் ஒரு கப் அளவு மூங் தாலை நல்லா அலசிட்டு ஊற வச்சுருக்கேன். ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் இது நல்லா ஊறி இருக்குது. இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது ஊறி இருக்கிற சிறுபருப்பை நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது சிறுபருப்பை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இதில் கொஞ்சம் கூட தண்ணிலாம் எதுவுமே சேர்க்கவே இல்லை. இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கோம். இதில் 1 கப் அளவு தண்ணி போட்டுக்கலாம். எந்த அளவு பருப்பு எடுத்துருக்கோமோ அதே அளவு சுகரும் எடுத்துருக்கோம். நான் இந்த சுகரை பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 ஏலக்காவும் போட்டு பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பவுடர் பண்ணாமல் வெறும் சுகர் கூட போடலாம். உங்கள்கிட்ட ஏலக்காய் பொடியாக இருந்துச்சுன்னா, என்கிட்ட ஏலக்காய் பொடியாக இல்லாததுனால இதில் போட்டு நான் அரைச்சிக்கிட்டேன். சாஃப்ரான் ஆட் பண்ணுறேன். சுட தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன், ஒரு பிஞ்ச் அளவு. இது நீங்கள் ரொம்ப நேரம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. இது மெல்ட் ஆகிற வரைக்கும் நீங்கள் வச்சிங்கனாவே போதும். இப்போது இதை எடுத்து சைடில் வச்சிடலாம். அல்வா செய்கிறதுக்காக ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு சிறுபருப்பு எடுத்துருக்கீங்களோ அதே அளவுக்கு நம்ம நெய்யும் தேவைப்படுதில்ல. நெய் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இதில் 1 டீஸ்பூன் அளவு ரவை ஆட் பண்ணுறேன். 1 டீஸ்பூன் அளவு கோதுமை மாவு ஆட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற சிறுபருப்பை ஆட் பண்ணுறேன். நல்லா கிளறணும், கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். ஓரளவுக்கு இதெல்லாம் மிக்ஸ் ஆகி இந்த நெய்யெல்லாம் தனியாக பிரிஞ்சு வரும்போது நம்ம இந்த பாகை ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை நல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுங்க. இதில் மெயின் நம்ம பண்ண வேண்டியது கிளறிட்டே இருக்க வேண்டியதுதான். ஒரு கப்பளவு நம்ம நெய் போட்டோம், அந்த நெய்யே காணாமல் போயிடுச்சு பாருங்க. நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஃபைனல் ஸ்டேஜில் இதுக்கு மேலே கொஞ்சம் முந்திரி பாதாம் எல்லாம் தூவிட்டு கிளறினாலும் கிளறலாம், இல்லைன்னா அப்படியே சர்வ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஒரு டேஸ்டியான மூங் தால் அல்வா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.